வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கனாய்சியர்ஸ். ஸோ எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த பிளே ஆஃப்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் நாளைக்கு நியூ சண்டிகர்ல நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ண பிபிகேஎஸ் லெட் பை ஸ்ரேயா சையர் அண்ட் ஆர்சிபி லெட் பை தி கரண்ட் ஸ்டாண்டின் கேப்டன் ஜிதேஷ் சர்மா. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு செம எக்ஸைட்டிங் கிளாஷ். அண்ட் குவாலிஃபயர் ஒன்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இதில் தோக்குற டீம்ஸ் குவாலிஃபயர் டூ ஆடலாம். இந்த எலிமினேட்டர்ல ஜிடி வர்சஸ் எம்ஏல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட இன்னொரு சான்ஸ் இருக்கு டு பிகம் அனதர் ஃபைனலிஸ்ட். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா குஷனோட இந்த ரெண்டு டீமும் போவாங்க. ஸோ அதை இங்கே நான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ சண்டிகர் ஒரு மாதிரி பஞ்சாபுக்கு ஹோம் கேம் மாதிரி சொல்லலாம். ஸோ பிவிகே வர்சஸ் ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் மேடி. உன்னோட இனிஷியல் தாட் சொல்றா. இனிஷியல் தாட்ஸ் பிவிகே வந்து சைட்ல இருந்து பஞ்சாப். உன்னோட இனிஷியல் தாட் சொல். அதான் பிபிகேஎஸ்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து அது அது ஹோம் கிரவுண்ட் தான். பட் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஒன்ஸ் லீக் மேட்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஹோம் டீமும் உள்ள கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு. பிச்சில இருந்து டிக்கெட்ல இருந்து எல்லாமே பிசிசிஐ கண்ட்ரோலுக்கு போயிடும். மொத்தமா வந்து அவங்க தான் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. எப்படி பிச் ரெடி பண்ணணும், எப்படி வந்து கியூரேட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அங்க இருக்க பிச் கியூரேட்டர்ஸ் யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. தனியா காமனா யார் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க பிச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேம் டு மேக் த கேம் ஈவன் கான்டெஸ்ட். ஸோ அதுதான் எக்ஸப்ட் ஒரு ஹோம் க்ரௌட் அட்வான்டேஜஸ் மட்டுமே இருக்குமே தவிர மற்றபடி நத்திங் சூட்ஸ் டு த ஹோம் சைட் வென் வேர் எவர் இட்ஸ் பிளேட். அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரே ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அந்த ஹோலை மட்டும் அடைச்சிட்டா பெட்டரா இருக்கும். மார்க்கோ ஆன்சன் இஸ் லீவிங் ஃபார் திஸ் நேஷனல் டியூட்டி. ஸோ அந்த ஹோல் மட்டும் தான் அந்த அவங்க வந்து அதை எப்படி ரிகவர் பண்ண போறாங்க அப்படின்றத. ஸோ அதை பத்தி பேசுவோம். ஈஸியா தாஸ் பஞ்சாப் இதுதான். மார்க்கோ ஆன்சனோட வேக்யூம் எப்படி ஃபில் பண்ண போறாங்க ஒரு பெரிய. ஓகே, கிரிஷ் உன்னோட இனிஷியல் தாட் சொல்றா. ஆர்சிபி பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லு. ஆர்சிபி வந்துட்டு அதான் கடைசி 5 வருஷத்துல 4 தடவை பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காங்க. இதான் ரொம்ப நாள் கழிச்சு 2016 அப்புறம் டாப் 2ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு குஷன் சான்ஸ் கிடைக்கும். பட் என்ன சொல்றது, அந்த எப்பயுமே அந்த பிளே ஆஃப்ஸ் நாக் அவுட்ஸ்ல வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே ஒரு டவுன் ஆகும். நாக் அவுட்ஸ் இதுல போன தடவை அப்படிதான் ஆர்ஆர் கூட வந்துட்டு நல்ல ஒரு மொமெண்டம்ல வந்துட்டு ஆர்ஆர் கூட அந்த 4th பிளேஸ்ல எக்ஸிட் ஆகி வெளியே போனாங்க. பட் இந்த தடவை அது இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எனக்கு என்னன்னா, ஹேசல்வுட் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு பவுலிங் போட போறாரு. அவர் எப்படி போடுவாரு அப்படின்றது ஒரு டவுட் தான். அதுவும் இல்லாம டிம் டேவிட் இல்ல, லிவிங்ஸ்டனும் சொதப்புறாரு. இன்னைக்கு வந்துட்டு அந்த நேத்து ஜிதேஷ் சர்மா அடிச்சிட்டாரு. பட் எல்லா மேட்சும் அது பண்ண முடியுமா? அதுவும் அவருக்கு கிட்டத்தட்ட 2 ஈஸியான லைஃப், ஒரு ரன் அவுட், ஒரு நோபால் கேட்ச் ஒன்று, இத்தனையும் அடிச்சு அவர் அடிச்சாரு. அது வந்துட்டு திரும்பி அது அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பஞ்சாப் பண்ணுவாங்களா, அதை கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்க பஞ்சாப் அந்த மாதிரிலாம் கொடுத்தா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்சிபி கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கணும். அந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பிளஸ் மார்க்கோ ஆன்சன் அவன் சொன்னான், எனக்கு தெரிஞ்ச அதை ஒமர் சாயை வச்சு சரி பண்ணிடுவாங்க. அவன் என்ன பண்ணணும்னா, ஒமர் சாய் மிடில் டெத்துல போடாம ஓப்பனிங்லேயே போட்டு முடிச்சிடணும் ஒமர் சாய். கரெக்ட் தான் உன்னோட சைடு. ஆனா மார்க்கோ யான்சனோட பிளேஸ் வந்து செம்ம வைட்டலான பிளேஸ்டா. நீங்க வந்து அவனை வந்து ஒரு நல்ல ஒரு அப்ஃப்ரண்டா போடுவான். அண்ட் ஆல்சோ அந்த ஹைட்ல இருந்து உனக்கு ஒரு வெரைட்டி கொடுப்பான் பவுலிங்லயுமே. ஒரு மாதிரி அவனோட கை பார்த்திருக்கியா? கையே வந்து பயங்கர, அந்த பாமே பயங்கர பெருசா இருக்கும். ஆமா, 2 கை சேர்ந்த மாதிரி இருக்கும். சில பால்லாம் ஓடிடும் போது பாலை இப்படி ஹேண்ட் பால் அப்படி போக முடியும். அந்த மாதிரி பாலே தெரியாது. பாலை ஃபுல்லா தலையை போட்டு அமுக்குற மாதிரி பாலை பிடிச்சி ஒரு மாதிரி கட்டர் போடுவார், ஆஃப் கட்டர் போடுவார். ஸ்லோ பவுன்சர்லேயே ஒரு ஆஃப் கட்டர் மாதிரி. அதெல்லாம் பிக் பண்றது அந்த ஹைட்ல இருந்து வரும்போது ஒரு ப்ரொஜெக்ஷன்ல வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். டெஃபினட்டா மிஸ் பண்ணுவாங்க. பட் ஜாமிசன் இருக்காரு கொஞ்சம் அந்த மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர். ஸோ அவர் எப்படி வச்சு அடாப்ட் பண்றாங்கிறது தான், அடாப்ஷன் தான். லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. எக்ஸ்-ஆர்சிபிஎன். ஆமா, எக்ஸ்-ஆர்சிபி. அந்த 2019 நம்ம தோத்தோம் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ். இப்போ ஜாமிசன் சூப்பரா போட்டாரு அந்த ஐபிஎல்ல. சூப்பர் பவுலர் அவன். ஆமா, அதே மாதிரி ஹேசல்வுட். நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னா, ஹேசல்வுட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராதுன்ட்டு. ஹேசல்வுட் ஒரு ப்ரூவன் கண்டிஜென்ட். ஹேசல்வுட்க்கு நீங்க எப்படி கொடுத்தாலும் அவர் அந்த லைன் அண்ட் லென்த்ல தூக்கத்துல ஏஞ்சா கூட சொல்ல முடியா, புல்ல ஷார்ட் பால் போட்டா 6 அடிப்பார் ரோஹித் சர்மாங்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஹேசல்வுட்டுக்கு வந்து தூக்கத்துல ஏஞ்சு கொடுத்தால அந்த குட் லென்த்ல இப்படி இப்படி அந்த சீமை பிடிச்சி
சக் சக் சக்குன்னு போட்டு போயிடுவாரு. ஸோ எனக்கிட்ட அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லடா. ஸோ ஹேசல்வுட் வந்து இஸ் ப்ரூவன் திங். உள்ள ஆடினாலே அது வந்து ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்டுக்கே ஒரு பயங்கர பூஸ்டப்பா இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை விட முடிச்சிடறேன். டாஸ் ஜெயிச்சு ஃபீல் பண்ண போறேன், பேட் பண்ணி அவங்கள வந்து இது பண்ண போறேன், சேஸ் தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு. பட் பிளே ஆஃப்ஸ்ல அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். நீ சொல்லு மேடி. ஏஜுலுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல. ஓகே, ஏஜுலுட் ப்ரூவன் கமாடிட்டி. எந்த டைம் வந்தாலும் தூக்கத்துல எடுத்தா குட் லென்த் போறது ஓகே. பட் அவர் திருப்பி கம்பேக் பண்றது வந்து ஒரு ஷோல்டர் இன்ஜுரியில. என்னன்னா மேல வந்து அவர் ஷோல்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் வரப்போ WTCன்ற ஒரு பேர்டன் அவர்கிட்ட இருக்கு. இ ஷுட் பி த கண்ட்ரிமேன் ஃபர்ஸ்ட், ப்ராப்ளி ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் கண்ட்ரிமேன். ஸோ அந்த ஷோல்டர் இன்ஜுரியை யோசிச்சு ப்ராப்ளி நிறைய அந்த ஸ்பீட் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகுமோன்றத என்னோட தாட் அவரோட லென்த் லைன்ல. ஏன்னா பஞ்சாப் மாதிரி ஒரு வென்யூல உனக்கு பால் நல்ல பேட்டுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் ஸ்கோரே மோர் தென் 190 நினைக்கிறேன் இந்த வாட்டி அங்க பஞ்சாப்ல அந்த கிரவுண்ட்ல. ஸோ உனக்கு வந்து பேஸ் ஒரு வேரியேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் அவருக்குலாம் கொஞ்சம் நிறைய போடுவாரு. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அந்த பேஸ் அவர் ஜென்ரேட் பண்றதுக்கு அந்த ஷோல்டர் இன்ஜுரி ஏதாவது பண்ணுமான்னு. உனக்கு லீவ் கரண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உனக்கு ரஷீத் கான் அவர் சர்ஜரி போயிட்டு வந்தாரு, இவர் இன்ஜுரி. அதுதான் பெரிய டிஃபரன்சஸ் கிடையாது. சர்ஜரி டிஃபரெண்ட் ஃப்ரம் இன்ஜுரி, அது எனக்கு புரியுது. பட் ஃபாஸ்ட் பவுலரா ஒரு ஷோல்டர் இன்ஜுரி வந்தா ரொம்ப ப்ரொடெக்டிவா தான் ஆடுவாங்க. அதனாலதான் நான் அந்த ஹேசல்வுட் அவன் சொல்ற பாயிண்ட் தான் நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப காஷியஸா ஆடுறது, பேக் ஃபயர் ஆடக்கூடாது ஆர்சிபி. அதுதான் ஒரு விஷயம். இல்லடா அது ஓகே. பட் ஆனா இது வந்து டெஸ்ட் மேட்ச் கிடையாது. அகைன் நீ டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் நீ உள்ள போடுறதா இருந்தா நீ சொல்றதை நான் அக்ரி பண்ணுவேன். அந்த உள்ள வந்தேன் ரிதம்ல போடுவாரான்ட்டு. அண்ட் ஆல்சோ அது 1 மந்த் தான். ஒரு 6 மாசம் 8 மாசம் கேப்புக்கு அப்புறம் வந்தாருன்னா அந்த லைன் அண்ட் லென்த்தை பிடிக்கிறது கஷ்டம். அண்ட் ஹேசல்வுட் இஸ் அ சாம்பியன் பவுலர். ஒன் மந்த் அந்த டிஃபரன்ஸ் வந்து இட் ஒன்ட் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். அண்ட் ஆல்சோ T20 4 ஓவர், அங்க நீ 2 4 பின்னாடி ஒரு 15 17 அவ்வளவுதான். இது வந்து ஈஸியா போட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், அதுதான் சொல்றேன். அவன் அந்த 4 ஓவர் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஓவர் அவனுக்கு விழுகலைன்னா ஜாஸ் இங்கிலீஷ் செஞ்சிருவான். அதை கவுண்டர் பண்றதுக்கு தான் ஜாஸ் இங்கிலீஷ் வச்சிருக்காங்க அவங்க. அவன் போடுற குட் லென்த் ஜாஸ் இங்கிலீஷ்க்கு அடிக்கிற லென்த். ஜாஸ் இங்கிலீஷ்க்கு நீ குட் லென்த் போட்டனா கன்ஃபார்ம் அடிச்சிருவான். அதுதான் சொல்றேன். அதே மாதிரி புவனேஸ்வர் குமார கவுண்டர் பண்றதுக்கு பிரியான் சாரியாவும் பிரப்சிமரன் சிங்கும் ஃபுல் லென்த் போட்டா செஞ்சிருவானுங்க அவனுங்க 2 பேரும். அதுதான் சொல்றேன். போல்ட்டே செம்மடி அடிச்சான் பிரியான் சாரியா. அதனால வந்துட்டு இல்ல நான் வந்து கவுண்டர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல. ஏசியோட டெஃபினட்டா கவுண்டர் பண்ணலாம். அன்னைக்கு சொன்னா அந்த ஜாஸ் இங்கிலீஷ் நல்ல ஒரு ஆஸ்திரேலியன் கண்ட்ரிமேன். ஸோ அந்த நல்ல பவுன்ஸ் நீ எவ்வளவு பவுன்ஸ் போறியோ ஜாஸ் இங்கிலீஷுக்கு அவ்வளவு பவுன்ஸ் பிடிக்கும். பிடிச்சி கவு கார்னர்ல அங்கங்க மாத்தி மாத்தி கிடாசிடுவாரு. ஸோ நான் அதை ஒத்துக்கிறேன். பட் ஹேசல்வுட் நல்ல டஃப் கொடுப்பாருன்னு சொல்றேன். இது கம்ப்ளீட்டா ஒன் சைடு கான்டெஸ்டா போகாது. 2 சைட்லயுமே நல்ல ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். அதை தான் சொல்றேன். அதனாலதான் அவங்க டாப் 2 பிளேஸ்ல இருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வருது, 2 பேர்ட்டையும் கேட்கிறேன். இப்ப டிம் சேவட் அவைலபிள். அவர் வந்து ஃபீல்டிங் பண்றதுலாம் பார்த்தா இந்த போன மேட்சே வந்து இம்பாக்ட் பிளேயர்ல இருந்தாரு பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு தாட் தோணுது. லிவிங்ஸ்டனை எடுத்துட்டு டிம் சேவட் போட போறாங்க. பில் சால்ட், விராட் கோலி ஓப்பனிங், நம்பர் 3 வந்து உனக்கு டிம் சேவட் இருந்தா இன்னும் உங்களுக்கு அந்த பேட்டிங் பொசிஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறப்போன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டிம் டேவிட் வந்து இன்ஜுரி ஹாம்ஸ்ட்ரிங். ஸோ ஒரு அன்ஃபிட் டிம் டேவிட உள்ள இறக்கிறதுக்கு பதிலாக ப்ராப்ளி இன்னும் ரெக்கார்ட்ஸ் தெரியல. நான் ஒரு அன்ஃபிட்னு கிளியரா தெரிஞ்சது போன மேட்ச் ஆடல. அவங்களுக்கு பினிஷ் பண்றதுக்கு ஜிதேஷ் சர்மா, ரொமரேஷ் இருக்காங்க அப்படின்றப்போ மயங்க் அகர்வால் நம்பர் 5 ஆடுறாரு. அதனால அவங்க வந்து டிம் சேவட் இறக்குவாங்கன்னு என்னோட தாட்டு. ஸோ இந்த தாட் வந்து டிம் சேவட் நம்பர் 3 இருக்கிறது பெட்டரா இருந்தா அவங்களுக்கு இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆகும். ஏன்னா ப்ராப்ளி அவங்க வந்து பேட்டிங்ல கொஞ்சம் வீக்கரா இருக்காங்க. என்ன சொல்றது, வீக்கர்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல அவங்க அந்த டேவிட் பெடிக்கல மிஸ் பண்ணாங்கல்ல, அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு டிம் சேவட் மாதிரி ஒரு ஆள் இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா உனக்கு ரன்னை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. டு பி ஹானஸ்ட் இல்ல அது ஓகே தான்டா. இப்போ என்னோட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கிருஷ்ணனோட சொல்லு. லிவிங்ஸ்டன் வந்து நீ கன்ஃபார்ம் ரீப்ளேஸ் பண்ணலாம். லிவிங்ஸ்டன் வந்து இப்போ போன சீசன் மேக்ஸ்வெல்லோட காப்பி ஜெராக்ஸ் தான் இப்போ லிவிங்ஸ்டன். ஆள் இல்லாம நேற்று எடுத்து போட்டாங்க ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஆட வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் லிவிங்ஸ்டன். அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸும் போயிடுச்சு. நல்லா ஆடிட்டு இருந்தாரு. நடுவு தூக்குனதுக்கு அப்புறம் அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. இங்கிலாந்துலயும் செலக்ட் பண்ணல. பட் இங்கிலாந்துலாம் சர்டனிட்டியா இருந்தாரு. ஓடியில T20 எல்லாத்துலயுமே அவர் சர்டனிட்டியா இருந்தாரு. கேப்டனா கூட இருந்தாரு இஃப் ஐ எம் நாட் ராங். T20 இருக்கும் கேப்டன்சி பண்ணார் லாஸ்ட் இயர்ல கூட. ஸோ இப்போ டீம்லே இல்லை. அதனால அவர் ஒரு மாதிரி பயங்கர லேக் இன் கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ அதனால நீ அவரை ரீப்ளேஸ் பண்ணா டீம் சேவ் எடுத்து பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். பெருசாலாம் இல்லடா. டிம் டேவிட் ஆட முடியும்னா டிம் டேவிட், இல்லை அவரால் ஆட முடியாது, இன்ஜுரி தான், ஸ்டில் ஹீஸ் சஃபரிங் ஃப்ரம் இன்ஜுரினா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரிப்ளேஸ்மெண்ட் டிம் சேஃபர்ட்டை போட்டு ஆடிடலாம். ஏன்னா லிவிங்ஸ்டன் சுத்தமாக டச்சிலே இல்லை.
அண்ட் கான்ஃபிடன்ஸும் இல்லை. இந்த மாதிரி பிக் மேட்ச்ல வந்து அவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ அவர் அந்த சிக்ஸ்த் பவுலருக்காண்டியே நம்ம அவர் வச்சிருக்கிறது இந்த சிக்ஸ்த் பவுலர் ஒரு ஆப்ஷன் காண்டி தான். இப்போ சிக்ஸ்த் பவுலர் ஆப்ஷனே நீங்க வந்து ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு சூப்பரா போட்டாங்க. அவரே ஒரு 4 ஓவர் போட்டார் போன தடவை. இந்த மேட்ச்சுக்கு நீ 2-3 ஓவர் போட்டா கூட போதும் என்ன கேட்டா. அதனால அவரை வச்சு பார்த்துப்பாங்க. எல்லா பவுலிங்கும் தேவையில்ல. அப்படி இல்லைன்னா அழகா சைஃபரை போட்டு ஆடிடலாம். சைஃபர் அடிக்கலாம்னு பரவாயில்ல, சைஃபரை போட்டு ஆடிடலாம். சரி, ஓகே, எல்லாம் இல்ல பேசிட்டோம். இது அவனோட இது சொல்ல. டிம் சைஃபர்ட் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு அன்ப்ரூவன் கமாடிட்டி. அவனை வந்துட்டு அழகா ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் சாப்பிட்டு போயிடுவான். பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணி அழகா தூக்கிடுவாங்க அவனை. ஹர்ப்ரீத் பிரார் என்ன கேட்டா, ஹர்ப்ரீத் பிராரை வந்துட்டு அவங்க இதுலயே போட வைக்கணும். ஹர்ப்ரீத் பிரார் வந்துட்டு விராட் கோலி விக்கெட்டு. நான் என்ன சொல்றேன்னா, லிவிங்ஸ்டனுக்கு பரவாயில்ல, அவ்வளவுதான். மற்றபடி அன்ப்ரூவன் நீ எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆமா, 2ல இது கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளவுதான். லிவிங்ஸ்டனுக்கு ஒருவேளை எக்ஸ் டீமு பஞ்சாப் அந்த இதுல ஒருவேளை ஆட வைப்பாங்களா அந்த மாதிரி, அது ஒரு சிலது இருக்கு. பிளஸ் என்னன்னா, ஹர்ப்ரீத் பார் வந்துட்டு அவங்க கரெக்டா கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அவன் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன கேட்டா, ஒருவேளை விராட் கோலி செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் ஹர்ப்ரீத் பாரை வந்துட்டு 2வது ஓவர் 3வது ஓவரே கொடுத்துருவேன். அவன் சூப்பரா போடுறான், எங்க கொடுத்தாலும் சூப்பரா போடுறான். அவன் கன்ஃபார்ம் ஒன்னு ஃபில் சால்ட் இல்ல கோலியை தூக்கிடுவான். யாராவது ஒருத்தரை கண்டிப்பா எடுத்துருவான். அவனை ஓப்பனிங்ல கொஞ்சம் யூஸ் பண்ணணும் பஞ்சாப். ஒரு செம எக்ஸைட்டிங் மேட்சப், ஃபில் சால்ட் வர்சஸ் ஹர்ஷ்தீப். ஏன்னா நம்ம அந்த T20 சீரீஸ்ல பார்த்தோம், ஹர்ஷ்தீப் சொல்லி ஃபில் சால்ட் தூக்கினாரு. அதனால லாஸ்ட் டைம் PBKS ஆடும்போதே கூட ஹர்ஷ்தீப் தான் எடுத்தாரு. அதனால ஹர்ஷ்தீப்புக்கும் PBKSக்குள்ள செம்ம ஹர்ஷ்தீப் அண்ட் ஃபில் சால்ட்டுக்கு நல்ல கான்டெஸ்டா இருக்கும், மேட்சப்பா இருக்கும். ஹர்ஷ்தீப் வந்து லீடர் ஆஃப் த பேஸ் அட்டாக்டா. இந்தியன் T20லயே வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் மச் இம்ப்ரூவ்டு பவுலர். ஹி கேன் ஸ்விங் போத் தி எண்ட்ஸ் அண்ட் ஸ்லோ டெலிவரி ஸ்டார்டர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க பஞ்சாப் வந்து ஒரு பேஸ் பவுலிங்ல ஹர்ஷ்தீப் சப்போர்ட்டா யார் இருக்க போறா? ஜேமிசன் வந்து நாட் அ ப்ரூவன் கமாடிட்டி இன் ஒயிட் பால் அண்ட் ரெட் பால்லையும் வந்து நிறைய இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தனால அவர் பெருசா பண்றது கிடையாதுன்றாங்க. ஸோ அந்த இடத்துல பஞ்சாப் ஒரு மிஸ் பண்ணுவாங்க. எனக்கு சஹலை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும். பிராரின் ஃபார்ம் எப்படி கொண்டு வர போறாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க். சஹல் கொண்டு வந்தா கொஞ்சம் அந்த நடுவில் அந்த ஸ்பின் ஷோ பண்ண முடியும். ஏன்னா இல்ல ஃபீவர் தான் சொன்னாங்க, இன்ஜுரி இல்ல, ஏதோ ரெஸ்ட் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபீவர்னு பார்த்தேன், அது ஃபீவரா சம்திங் இன்ஜுரி இந்த மாதிரி அன்பிட் மாதிரி சொன்னாங்க. ஷோர் நாட் ஷோர், பட் பாசிபிளி அவர் ஒரு மேட்ச் வந்து விளையாடணும்னா இந்த மேட்ச் விளையாடலாம். பட் எட் அவங்க அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்பீரேட்டை மிஸ் பண்றாங்க. ஹர்ஷ்தீப்போட ஒரு அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் யாருமே கிடையாது. சாய்னிஸ் கொண்டு வந்து ஆட போடுமா அப்படின்றது இல்லை. தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் இன் பேட்டிங் பஞ்சாப், பட் பவுலிங்ல. ஆனா அப்படியே கான்ட்ராஸ்டா பார்த்தீங்கன்னா RCB ஆர் மச் ஸ்ட்ராங்கர் இன் பவுலிங் வித் ஹேசல்வுட் இன் அட்டாக், பட் பேட்டிங்ல கொஞ்சம் வீக்கர். ஏன்னா படிக்கல் இல்லாம, அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஜேக்கப் பத்தல் இல்லாம கொஞ்சம் அந்த மிடில் வீக்கா இருக்காங்க. தே ப்ரூவ் வித் ஜிதேஷ் சர்மா அண்ட் மயன். எட் அந்த மேஜிக் எப்பவுமே நடக்குமான்றது கொஸ்டின் மார்க் தான் சொன்ன மாதிரி. ஏன்னா உனக்கு அந்த மாதிரி மேட்ச் எல்லாம் வந்து ஒரு ஒருத்தருங்க அவன மாதிரி தான், ஒரு யுகத்தின் மேட்ச் மாதிரி தான் இருக்கு. அது வந்து எப்பயாவது தான் இப்பதான் செக் பண்ணா இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபிங்கர் இன்ஜூரி தான் நான் சொன்ன மாதிரி. அண்ட் அவர் ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிட்டாராம். ரிக்கி பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ ஹி வில் பி அவைலபிள் ஃபார் பிளேயர்ஸ். வந்துருவான்டா அவன். அது யாரு? பிரவீன் துபேவா? அவனுக்கு பதிலா வந்து பிரவீன் துபே. ஆமா, அவனுக்கு பதிலா வந்துருவான். சகல் வந்துருவான். என்ன கேட்டா வந்துட்டு ஹர்ஷதீப் போன மேட்ச் செம்ம ஃப்ளோல உள்ள வந்துட்டான். லாஸ்ட் ஓவர் அவன் போட்டதுதான் மும்பை கூட சரியான ஓவர். அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்துட்டு அந்த தெளிவான ஒரு பேட்டர்ன் தெரியும். எப்படியாவது அந்த 190 200 வச்சிருவான் அவன். பவுலர்ஸை கரெக்டா ரொட்டேட் பண்ணி அப்படி இப்படின்னு ரொட்டேட் பண்ணி கரெக்டா அந்த ஒரு 200 வச்சுட்டு சேஸ் பண்றதுதான் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டர்னு. அதை கரெக்டா பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தோணுது. அவன் கரெக்டா பவுலிங் ரொட்டேஷன்ஸை கரெக்டா பண்ணுவான். நேத்து பந்த் சொதப்பின மாதிரி இவன் சொதப்ப மாட்டான். ஏன்னா பந்த் நேத்து வந்துட்டு முதலே சபாஸ் அகமது எல்லாம் கொடுத்துருக்கணும், அதெல்லாம் கொடுக்காம சொதப்பினான். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் ஸ்ரேயஸ் ஐயர். அவன் கரெக்டா ரொட்டேட் பண்ணி அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவான். அது ஓகே. அந்த இன்னொரு மிஸ்டேக் நிறைய ஆக்சுவலா RCB டாஸ் புவிக்கு ஃபர்ஸ்ட்ல கொடுக்காத நிறைய மிஸ்டேக் சொன்னாங்க. இன்னொரு மிஸ்டேக் RCB பண்ணது யாருமே இது வந்து சொல்லல, எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஒன் டவுன் வந்து ரஜத் பட்டிதர் வரவே கூடாது. ஏன்னா ரஜத் பட்டிதர் நீ எல்லாம் பாத்தீங்கன்னா 6 ஓவர் வரவே கூடாது. இருடா முடிச்சிடா முதல், இவன் அதுக்கு மேல இருக்காண்டா. பவர் பிளேல வந்து 6 ஓவர் 66 ஃபார் 1ங்கிற மாதிரி இருந்தாங்களா. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து செம்மையா க்ரூஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். நடுவில் கொஞ்சம் லேக் ஆனாங்க. அந்த அந்த இடத்துல ரஜத் பட்டிதர் வர்றதுக்கு பதிலா நீங்க மயங்க் அகர்வாலே உள்ள அனுப்பி இருந்திருக்கலாம். ஸோ மயங்க் அகர்வாலுக்கு அப்புறம் நீங்க ரஜத் அந்த டேவிட் படிக்கலோட ரீப்ளேஸ்மெண்டா தான் நம்ம மயங்க் அகர்வாலை பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல மயங்க் அகர்வால் தான் வரணும். அண்ட் ஆல்சோ ரஜத் பட்டிதரும் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை.
நிறைய அந்த ஒரு ஃபேஸ்லயே தெரியுது அந்த இன்ஜுரி இதனால ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால அவருக்கு வந்து 2 ரவுண்ட்லேயே வரட்டும், அவர் ஆடட்டும் பிரச்சனை இல்லை, பட் 2 ரவுண்ட்லேயே வரட்டும். 1 டவுன் வந்து மயங்க் அகர்வால் தான் வரணும். ஸோ அதை அவங்க மிஸ் பண்ணாங்க லாஸ்ட் டைம். ஏன்னா அந்த மொமெண்டம் கொஞ்சம் நடுவில் பிரேக் ஆச்சு இந்த டைம்ல. அவங்க அதை பிடிச்சிருந்தாங்கன்னா ஈஸியா க்ரூஸ் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. லாஸ்ட் கிட்டவே வந்திருக்காரு, ரன்ன பால்ல சேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எனக்கு இன்னொரு ட்ரிவியா, ஆர்சிபி வந்து ஆஃப்டர் ஜிதேஷ் சர்மா கேப்டன்சி, ஏன்னா ரஜத் பட்டியல் கேப்டன்சி வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டரா வந்து தே யூஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வைஸ்லி. பட் ஜிதேஷ் சர்மா கேப்டன்சிக்கு அப்புறமா அவங்க 2 பேர் ஸ்பின்னர்ஸும் பெட்டரா போடுறதே கிடையாது. ஸ்டேட்டிங் தட் ஒரு ஃபில்லின் நம்ம தான் போட்டுட்டு இருக்காங்க. குணால் பாண்டியாவும் சரி, ஸ்ரேயஸ் சர்மாவும் சரி. ஸ்ரேயஸ் சர்மாக்கு பயங்கர ஃபார்ம் டிப்பு ஆஃப்டர் அந்த பிரேக் அப்புறமா வந்தது. இவங்க 2 பேரை வச்சு மிடில் ஆர்டர் ஆஃப் பஞ்சாப் யோசிச்சுவேன். ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வதேரா, அதுக்கப்புறம் தே ஹாவ் ஸ்டாயினிஸ் இன் தேர் ஹேண்டு. ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் அ குட் ஸ்பின்னர். ஸோ இந்த மிடில் ஆர்டரை வச்சு இந்த 2 பவுலர் வச்சு எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க? ஏன்னா இந்த 8 ஓவரும் இந்த 3 பேர் 4 பேர் மிடில் ஓவர்ஸும் வந்து பயங்கரமான கான்டெஸ்ட். நீ யோசிச்சு பார்த்தா இவங்க வந்து பயங்கரமான ஸ்பின் ஹிட்டர்ஸ். இவங்க 2 பேரும் கன்சிஸ்டன்டா ஒரு ஸ்பின் மூலியமா வின் பண்ணி கொடுக்கவே இல்லை. நம்ம எல்லாம் பவுன்சர் போட்டு 1 பவுன்ஸ் வாங்கிட்டு இருக்காரு குணால் பாண்டியா அம்பேர் கிட்ட. சோ இதெல்லாம் வேர்ல்ட்ல நான் பார்த்து கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த வேக்கையும் அவங்க ஃபில் பண்ண போறது ஒரு பெரிய இந்த பேட்டில் யார் வின் பண்ண போறாங்களோ அவங்க தான் மேட்ச் வின் பண்ண போறாங்கன்னு நான் பேர் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த 8 ஓவர்ஸ் அவங்க யூஸ் பண்ண போறாங்களா, இந்த 8 ஓவர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஆர்சிபி ஆர் குட் அட் தேர் bowling. இல்லைன்னா ரமேஷ் உள்ள வந்து அந்த இடத்துல ஒரு பிரேக் ஆகும். ஸோ இதை வந்து அவங்க வந்து எப்படி வாய்ஸ் யூஸ் பண்ண போறாங்கன்னா, எனக்கு பாக்குற வரைக்கும் பஞ்சாப் வின் பண்ணாங்க தோணுது இந்த பேட்டில். ஏன்னா அவங்களுக்கு 4 ஸ்பின் பேஷட் இருக்காங்க. லிட்டலா சொல்ல போனா ஸ்ரேயஸ் ஐயர், வதேரா முடிச்சிருவாங்க போட்டு, இன்க்ளூடிங் ஜாஸ் இங்கிலீஷ் வித் டச். ஸோ இந்த 3 பேரை தாண்டி அவங்க வந்து எப்படி இந்த ஸ்பின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறாங்கன்றதான். ஏன்னா எல்லா ஃபேஸ்லயும் அவனால ஜோஸ் வச்சு ஒரு ஓவர் போட முடியாது. ஸோ அந்த இடத்த அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ தட்ஸ் வை ஐம் கிவிங் எட்ஜ் டு பஞ்சாப் வித் 51. என்னதான் அவங்க ரிவர்ஸ் பிக்சர்ல வின் பண்ணியிருந்தாலுமே இந்த ஒரு பேட்டில் அண்ட் தென் அவங்க அந்த ஸ்ரேயஸ் ஐயரோட மாஸ்டர் மைண்ட் கேப்டன்சி அந்த ஃபீல்ட்ல இன்ஸ்டன்டிவா டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப குரூஷியல். அண்ட் சசாங்க் சிங் அட் த எண்டு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நிறைய குரூஷியல் கண்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்குறாரு. ஹி கேன் ஆல்சோ ஹிட் ஸ்பின்ஸ். ஸோ நிறைய ஷோக்ல இருந்து வெளியே வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றப்போ வந்து ஐ பிலீவ் இன் ஸ்டேஸ் கேப்டன்சி அண்ட் எஸ்பெஷலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் எட்ஜ் கொடுக்குறேன் பஞ்சாப். அண்ட் இன்னும் ஒன்னே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் பஞ்சாப்க்கு இன்னொரு எட்ஜ் கொடுக்கறதுக்கு. அவங்க வந்து மும்பை மாதிரி ஒரு டீமை பயங்கர கான்பிடன்ஸ் இந்த டீமை பீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் அந்த கான்ட்ரரி என்னதான் ஒரு ஹிஸ்டாரிக் வின் பண்ணியிருந்தாலுமே ஆர்சிபி அடிச்சது ஒரு பச்சை புல்ல. அவங்க வந்து பவுலிங்கே இல்லாம இருக்கிற 4 பேரை சுத்திட்டு வந்தா அடிச்சிருக்காங்க வித் சோ மச் பிளண்டர்ஸ் ஆன் தேர் ஹெட். அதனால ஒரு எட்ஜ் கொடுக்குறேன் பஞ்சாப். ஏன்னா அவங்களோட கான்பிடன்ஸ் இவங்களோட கான்பிடன்ஸ் பாக்குறப்ப இவங்க கான்பிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பிகாஸ் தே பீட் த பிளே ஆஃப் கண்டெஸ்ட் டாப் 2ல இருக்க ஒரு டீமை வின் பண்ணி, அதுவும் ஸ்ட்ராங்கஸ்ட் 11 இந்த என்டையர் ஐபிஎல். நீ எடுத்து பார்த்தனா ஸ்ட்ராங்கஸ்ட் 11 இவங்க தான். சூரியகுமார் யாதவ், பும்ரா இந்த மாதிரி டீமை வச்சு பீட் பண்ணனால ஐம் கம்ப்ளீட்லி கிவிங் எட்ஜ் டு பஞ்சாப். 51 தான், பெருசா கிடையாது. விஷ் உன்னோட வின் ப்ராபபிலிட்டி சொல்லு. ஆர்சிபி 2003 ஆஸ்திரேலியா டீமை பீட் பண்ணிட்டு வந்திருந்தாலும் நான் பஞ்சாபுக்கு தான் எட்ஜ் கொடுப்பேன். ஏன்னா நாக் அவுட்ஸ்ல வந்துட்டு ஆர்சிபியோட ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு என்னன்னு எனக்கு தெரியும். 2003 ஆஸ்திரேலியா டீம் அடிச்சாலும் கேப்டன் ஃபென்டாஸ்டிக் ஸ்ரேயஸ் ஐயர் செஞ்சிருவான்னு தான் தோணுது கன்ஃபார்மா. ஏன்னா ஒரு வேற லெவல் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கான் ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே, வேற லெவல் வின் ப்ராபபிலிட்டி 70-30 பஞ்சாப். ஓகே, சோ 70-30 வந்துட்டான்டா. 2 பேரும் பிபிகேஎஸ்க்கு எட்ஜ் கொடுக்குறீங்க. ஸோ நான் என்கிட்ட ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிருணால் பாண்டியாவோட அந்த பவுன்சர் அதெல்லாம் சொன்னீங்கல்ல. ஸோ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஸ்பின்னர் வந்து யாருமே நீ சொன்ன யாருமே இந்த மாதிரிலாம் போட்டதே இல்லைன்ட்டு, பட் அதுதான் லீத்தல் டெலிவரி. அது வந்து நல்ல ஒரு இனோவேஷன். அது நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா எல்லாருமே ஸ்பின் போட்டாங்கன்னா இறங்கி சார்ஜ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃப்ரண்ட்ல போய் இறங்கி அடிக்கணும், இல்லை வேற பண்ணு பார்ப்பாங்க. பட் நீ நடுவில் அந்த பவுன்சரை குத்தி ஏற்றும் போது யாருமே மூஞ்ச கொடுக்க மாட்டாங்க, ஒரு பின்னாடி தான் போவாங்க. அதே மாதிரி கேப் போட்டுலாம் நீ அசால்ட்டாலாம் நிற்க முடியாது. ஹெல்மெட் எடுத்துட்டு வா, ஹெல்மெட்டை போட்டு நின்று அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ அது வந்து அண்ட் ஆல்சோ இட்ஸ் வித்தின் த லிமிட் அண்ட் வித்தின் த ரீச் தான். உனக்கு யாரோ ஸ்பின்னர்ஸ் வந்து நீ இப்போ இது பவுன்சர் போடக்கூடாது ரூல் எதுவும் இல்லையே. தலைக்குள்ள இருக்கணும், தலைக்கு மேல போனா 1 பவுன்ஸ் கொடுப்பாங்க, நோ பால் கொடுப்பாங்க, தொடாம இருந்தா ஒயிடு கொடுப்பாங்க. ஸோ நோ பால் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். பட் வித்தின் த ரீச் தான் அவரோட போடுறாரு. இதை நான் அவரோட இன்னோவேஷனா பாக்குறேன் அண்ட் அப்ரிஷியேட் தட். ஸ்ட்ராட்டஜிக்கா ஹி ஒர்க் டான். ஸோ அதுக்கு நான் வந்து கன்ஃபார்ம் 100% கிரெடிட் டு கிருணால் பாண்டியா. அவரை பார்த்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிருக்கான், சாய் கிஷோர் அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ குட் இன்னோவேஷன். செகண்ட் திங், என்ன சொன்னா, ஆர்சிபிக்கு வந்து ஒரு மொக்க டீம் அடிச்சிருக்காங்க, இல்ல பவுலிங்கே இல்லாத டீமா சொன்னல. நான் அதை அப்படி பார்க்காம
ஆர்சிபி வந்து 7 அவே கேம் ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த டீமுமே அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணதே கிடையாது. அண்ட் அவே கேம்ஸ் ரொம்ப கஷ்டம். நீ சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வென்யூஸ், ஒரு ஒரு ஹோம் க்ரௌடுக்கு எதிராக நீ போய் ஆடணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ஃபுல் ஹை இது வரைக்கும் 204 205 தான் அவங்களோட மேக்ஸிமம் சேஸே. அதுக்கு மேல சேஸ் பண்ணதே கிடையாது. பட் நேத்து அந்த ஹை ப்ரெஷர் கேம்ல அவங்க வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க 227. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இஸ் நாட் கோயிங் டு ரிப்பீட், ஹிஸ்ட்ரி இஸ் கோயிங் டு மேக். அதுதான் நான் இங்க சொல்ல வர்றேன். அதான் ஆர்சிபி சொல்றேன், பஞ்சாப் கப்படிக்க போறான். History is நீ going உன் to வாயை make மூடும் Punjab போத முடிச்சிட்டோம். நீ உன் வாயை மூடும் போத ஆர்சிபி இஸ் கோயிங் டு மேக் டு த ஃபைனல்ஸ் அண்ட் ஆர்சிபி இஸ் அபவுட் டு கிளின்ச் தேர் ஃபர்ஸ்ட் எவர் ஐபிஎல் ட்ராஃபி. அண்ட் ஜிதேஷ் சர்மா இஸ் த பர்சன் ஹூ இஸ் கெட்டிங் டு கெட் த ட்ராஃபி அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு த விராட் கிங் கோலி. போட்டான், இதுதான் சண்டாவை என்னோடது. போட்டான், அண்ட் ஜிங்ஸ மை போட்டான், அவ்வளவுதான் ப்ராபபிலிட்டி முடிஞ்சிச்சு. ஜிங்ஸ போட்டான், முடிஞ்சிச்சு. and my probability will be 50-48. ரொம்பலாம் எட்ஜ் இல்ல, பட் ஆர்சிபி ஏன்டா அந்த விஜய் கான்ஃபிடன்ஸ் மனசுல இருக்கிறதுனால. வன்மத்தை வச்சுட்டு இப்படி திங்ஸ் போடுற? ஏன்டா விஜய், அவன் ஜெயிச்சுட்டு இல்ல போட்டுல, இல்ல ஏன்டா இப்படி திங்ஸ் போடுற? ட்ரிங்க்ஸ் எல்லாம் இல்ல, அவன் அது திங்ஸ் சீரியஸா. எல்லாம் போடல. அவனுக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். குரூஷியலா அவன் வந்து ட்ரீம் ஸ்கிரிப்ட வந்து சொல்றான். பட் பாப்போம். நல்ல கிரிக்கெட் ஆடினா தெரியல, நம்ம ரெண்டு பேரும் நல்லா ரிவ்யூலே நல்லா சொல்லிருக்கோம். ஆடுறாங்க. நல்ல கிரிக்கெட் ஆடுறவங்க டெஃபினட்டா தே வின். ஸோ நல்ல கிரிக்கெட் ஆடின 4 பேர் தான் இங்க டாப் 4 வந்திருக்காங்க. நல்ல கிரிக்கெட் ஆடின சுப்ரீமா ஆடின 2 பேர் தான் மேல வந்திருக்காங்க. சொதப்பண்ண டீம் கீழே இருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. இந்த 2 டீம்ல யார் வின் பண்ண போறாங்கன்றதுதான் வந்து அந்த கான்டெஸ்ட்ல தான் வந்து இருக்கு. அது வந்து விஜய் சொன்ன மாதிரி இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இதை விட ஒரு பெட்டர் சான்ஸ் ஆர்சிபிக்கு கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் ஆல் ஆர் இன் பிரைம், நோ ஒன் இஸ் இந்த டிப். அதான் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, விஜய் சொன்ன மாதிரி தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி, அந்த கான்ட்ரரி ஆர்சிபி வந்து டிஃப்ரெண்ட் மேன் ஆஃப் த மேட்சஸ். யாருமே வந்து எக்ஸப்ட் ரஜத் பட்டிதார் சிஎஸ்கேஎமோட ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு மேன் ஆஃப் த மேட்ச்ல. மற்றபடி எல்லாமே வந்து ஒவ்வொரு கேம் ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுதான் நமக்கு இந்தியன் T20 வேர்ல்ட் கப்ல நடந்தது. ஸோ அந்த ஒரு கான்பிடன்ஸ் ஹை இருக்கும். ஸ்டேட்டிங் தட் அந்த ஒரு எட்ஜ் வந்து விஜய் சொல்றது புரியுது. பட் எட் எனக்கு வந்து அந்த லீடர்ஷிப் அந்த வேக்யூம் இருக்கிறதுன்றது வந்து எனக்கு பெட்டரா தோணுது பஞ்சாப். ஸோ அதோட ஈவன் ஆர்சிபி ஆல்சோ க்ளோஸ் குவார்டர்ஸ் தான். பார்ப்போம். சொல்லு கிருஷ். இன்னொன்னு, எனக்கு மார்க்கஸ் ஸ்டைனஸ் வந்துட்டு ஒரு கீ பிளேயரா இருப்பான்னு தோணுது. மார்க்கஸ் ஸ்டைனஸ் ஒருவேளை சேசிங் பண்ணும்போது டெத்லயோ இதுலயோ போச்சுன்னா, மார்க்கஸ் ஸ்டைனஸ் கேன் பேட்ச் தம். ஏன்னா இவங்க போடுற லென்த் வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டைனஸ்க்கு ரொம்ப பிடிச்ச லென்த். கன்ஃபார்மா ஒரு அதே மாதிரி நீ பார்த்தன்னா வந்துட்டு அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் சொதப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஆடுற எல்லா மேட்சுமே ஓரளவு நல்லா ஆடிட்டான். வந்தா மினிமம் 4 6 5 6 அந்த மாதிரி தான் இருக்கான். அந்த மாதிரி ஒரு டச் வந்துட்டு இவங்களுக்கு அந்த டிம் டேவிட்டை மிஸ் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு இது பண்ணணும். ஏன்னா ஸ்டெஃபர்ட் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு மேட்ச், போன வருஷம் மும்பைல ஒரு மேட்ச் அடிச்சாரு, ஒரு ஓவருக்கு 29 ரன்னு. அதே மாதிரி இந்த தடவை அதுதான் அந்த இதுதான். பிளஸ் சஹால் உள்ள வந்துட்டா மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. எனக்கு இவங்க 2 பேரும் க்ரூசியலா இருப்பாங்க தோணுது, சஹல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டைனஸ். சரி, ஓகே. ஃபேண்டசி பிளேயிங் தான் பார்த்துட்டோமே, அதே தான். 1-2 சேஞ்சஸ் உள்ள வருவாங்க போவாங்க, அதுதான் இருக்கும். பெருசான சேஞ்சஸும் இருக்காது. ஆர்சிபிக்கு ஹேசல்வுட் உள்ள வருவாரு, துஷாரா வெளியே போயிடுவாரு, லிவிங்ஸ்டன் ஆடுவாங்க. நீ சொன்ன மாதிரி தெரியல, டிபிகேஸ்க்கு ஆடுவாங்களா, அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ஆடுவாங்க, இல்லைன்னா டிம் சைஃபர்ட் ஆடுவார், அவ்வளவுதான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பிரவீன் துபேக்கு பதிலா சஹல் வருவாரு, யான்சனுக்கு பதிலா பார்ட்லெட் கூட வாய்ப்பு இருக்கு. வேணும்னா கெயில் ஜெமிசனுக்கு பதிலா வேணா பிராட்லெட் வரலாமே தவிர இவனுக்கு பதிலா. ஓகே ஓகே, ஆமா ஆமா, ஜெமிசன் இருக்கார்ல. ஓகே ஓகே, அவ கரெக்ட் தான். உமர் சாய் நான் இது இல்ல நினைச்சேன், ஜெமிசன் இல்ல நினைச்சேன். ஓகே ஓகே, உங்களுக்கு ஸ்விங் வேணும்ல அப்ரண்ட். ஆமா ஓகே, சரி ஓகே. உமர் சாய் ஒரு மாதிரி அண்டர்ரேட்டடாவே இருக்காருடா. ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் இந்த வருஷம் உமர் சாய். அண்டர்ரேட்டடாவே இருக்கான். நல்ல ஸ்லாட் கிடைக்கலடா, ஸ்லாட் கிடைக்கும். ஏன்னா அவங்க டாப்ல எல்லாருமே ஆடுறாங்க, அவர் டாப்ல ஆடணும். நான் சொன்ன ஸ்லாட் தான், 3-4ல ஆடணும் அவர். ஏன்னா ஜிடிலயுமே அவர் 4ல தான் ஆட வச்சாங்க, லைட்டா கிளிம்ஸ் காமிச்சாரு. இங்க ஸ்லாட் இல்ல, ஏன்னா நேயல் வதராக்கே ஸ்லாட் கிடையாது. ஸ்ரேயாஸ் ஐயர் 4ல வராரு, நேயல் வதரா 5, சசாங்க முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க 6, அது போக மார்க்கஸ் ஸ்டைனிஸ், அது போக யான்சனு. இதுக்கு நடுவுல நீ எங்க ஃபிட் பண்ணுவ இவரா? ஃபில்லின் பேட்டர் தான் உமர் சாய். ஒருவேளை ஏர்லி விக்கெட் வந்துச்சுன்னா முன்னாடி போய் ப்ரொடக்ட் பண்ணுன்னு மாதிரி பாத்துறேன். பட் உமர் சாய் கண்டிப்பா ஆடணும். இன்னொன்னு, அவனை முன்னாடியே போட வைக்கணும்டா உமர் சாய். அவனை டெத்ல யூஸ் பண்ண கூடாது. நாளைக்கு போட வச்சிருவாங்க, அவன் தான் போடணும் நாளைக்கு. வேற ஆள் இல்ல. வைசாக் விஜயகுமார் டெத்ல பாப்பாங்க, டெத் ஆப்ஷன் மாதிரி பாப்பாங்க.
மிடில் டெத்தில் போடுறான் வைக்க மாதிரி நல்லா தான் போடுறான். வைசாக் விஜயகார் சூப்பராக போடுறான். ஆமா, கண்டிப்பா. ஓகே, ஃபேண்டசி போயிடலாம். மேடி, நான் உன்னோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல. ஃபேண்டசி நான் யார் வச்சு ஸ்டார்ட் பண்றது? எனக்கு வந்து நேஹல் வதேரா, ஜோஷ் இங்கிலீஷ் 2 பேருமே பேட்டிங்ல போயிடுறேன். ஏன்னா ஒரு பேட்டிங் பேரடைஸ் தான். ப்ராப்ளி விக்கெட்ஸ் விழுறது ரொம்ப கம்மியா இருக்கும் முலன்பூர்ல. ஸோ குவாலிஃபயர் 1 வேற, பெருசா டெட் ரப்பர் மாதிரி பிச்சு கண்டிப்பா போட மாட்டேன். ஸோ அதனால I'll go for பெதேரா அண்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் கொஞ்சம் கேட்ச் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஆர்சிபில இருந்து I'll go for த பிக் மேன் விராட் கோலி. அவர் வந்து ரொம்ப ஹங்கரா இருந்தார் போன மேட்ச், நம்ம முடிச்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ப்ராப்ளி அது அப்படியே கண்டினியூ ஆகும். போன மேட்ச் தான் அந்த பஞ்சாபுக்கு எதிராக அப்படி செலிப்ரேஷன் தான் பண்ணாரு. அது டே கேம் தான், பட் ஹி லவ்ஸ் த வென்யூ. லாங்கர் டோன்ஸ் ஹி யூஸ் டு சீல் த டபுள்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ். டபுள்ஸ் வச்சே வந்து நிறைய ரன் அடிப்பாரு. அண்ட் பவுலிங்ல வந்து I'll go for புவி. ஹேசல்வுட். புவி ஹேசல்வுட்ல ஓகே, போட்டுறேன். ஸோ புவி. சரி கிரிஷ், உன்னோட இதை சொல்லு. இவன் ஹர்ஷதீப் சிங் அண்ட் கேப்டன் ஃபென்டாஸ்டிக் இவன் தான் ஸ்ரேயஸ் ஐயர். ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். இங்க வந்துட்டு யாரு, ஐயோ டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது இந்த சைட்ல உள்ள பேரு. இவனுங்க ஹேசல்வுட், மயன்கா ஜிதேஷ். மயங்க் யாதவ். மயங்க் அகர்வால். மயங்க் அகர்வால் ஏன்னா ஏர்லி விக்கெட் விழுந்தா ஒரு மாதிரி வந்து உள்ள ஆடுவாரோ, ஒரு 40 ரன் 45 ரன் தேத்துவாரோ அப்படின்னு தோணுது. பிளஸ் நல்ல ஃபீல்டரும், லாங் ஆன் லாங் ஆஃப்ல இருப்பாரு, கேச்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆள் வந்துட்டு குணால் பாண்டியா. ஓகே, ஸோ என்னோட இது வந்து ஸ்டார்ட் வித் ஆர்சிபி. ஃபில் சால்ட், அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சால்ட் வந்து வேணும். ஹர்ஷ்தீப் ஒரு நல்ல பேட்டில் இருக்கும், பட் பட்டுச்சுன்னா ரன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொத்தா கிடைக்கும். அதனால ஃபில் சால்ட். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து சுயா சர்மா. ஸோ சுயா சர்மா இந்த கிரவுண்ட்ல நல்லா போடுவார்னு எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அப்படியே அந்த சைடு பிபிகே சைடு பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ வித் பிரப்சிம்ரன். போன மேட்ச் அவர் சரியா படலை, பட் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா அந்த மொமெண்டம் எடுத்துட்டு வருவார்னு நினைக்கிறேன். அந்த பவுலிங்ல வந்து ஐ வில் கோ வித் யூசிங் சஹல். ஸோ சஹலோட மேஜிக், அந்த ஒரு மாதிரி ஆத்தி ஆத்தி போடுவாரு. பெரிய கிரவுண்டு சண்டிகர்ல கொஞ்சம் நல்லா போடுவாருன்னு நினைக்கிறேன். அதனால இதுதான் என்னோட ஃபேண்டசிஸ். ஓகே, எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 2 டீம்ஸ், போத் டாப் ரேங்க்ல உள்ள 2 டீம்ஸ் லாக்கிங் ஹார்ன்ஸ் ஃபார் அன் எக்ஸைட்டிங் குவாலிஃபயர் 1 அட் நியூ சண்டிகர். இன்னைக்கு ஒரு நாள் லீவு மக்களுக்கு. நாளைக்கு நடக்க போகுது இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட். செமையா இருக்கும். யார் ஜெயிக்கிறாங்களோ அழகா ஃபிளைட்டை முதலே புக் பண்ணி அகமதாபாத்ல கால் மேல கால் போட்டுட்டு நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல ஃபைனல் ஆடுறதுக்காக ஜம்முன்னு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தோக்குறவங்க திரும்ப இங்க இருந்து அவங்களும் நரேந்திர மோடி போவாங்க. பட் அகெயின் அவங்க வந்து இன்னொரு கேம் ஆடுற மாதிரி இருக்கும். அதனால ஸோ யார் விரும்ப மாட்டாங்க. நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். பிரீத்தி ஜிந்தா. நீங்க ஒரு அனுஷ்கா சர்மா. பிரீத்தி ஜிந்தாடா. சரி, ஓகே. கமெண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ காணும் நம்ம சேனல்ல. எதுக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? பொதுவா கிறிஸ்ட திட்டுவாங்க. இப்ப வந்து கிறிஸ் ரொம்ப வந்து ஆர்கானிக்கா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. நான் முன்ன சும்மா கத்திட்டு இருந்தாங்க. இப்ப என்ன உண்மையை கரெக்டா பேசுறதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ், நான் வந்து உங்களோட வாய்ஸா இருந்து இந்த சேனல் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த தடவை ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். பாப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ இதோட பார்ப்போம். உங்களோட சில டீம் 11 சேஞ்சஸ் இல்லை ஸ்ட்ராட்டஜிக்காக ஏதாவது அவங்க சேஞ்ச் பண்ணணுமாங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் we can and also viewers will also get more insight about it. So thank you so much for all your love and support. மேட்சை பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிவியூ பார்த்துட்டு மேட்சையும் பார்த்துட்டு ரிவ்யூக்கு ஒரு வீடியோ போடுவோம். தம்ப்நெயில்ல பிரீத்தி ஜிந்தா வெர்சஸ் அனுஷ்கா சர்மா. ஓகே, ஓகே. So thank you so much மக்களே. Thank you so much for your love and support. We are signing off from the trios, DJ, Chris and Nadi. Thank you. Bye bye.